செய்யக்கூடிய தொழிலில் அதீதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். எதிராளிகள் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. செய்யக்கூடிய வியாபாரத்தில் அதீதமான லாபங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வடபழனி முருகன் கோவில் போயிட்டு வாங்க. முருகன் கோவில் போயிட்டு முருகனை சேவித்து விட்டு வாருங்க. மஞ்சள் கலர் துண்டு அங்கே தானம் கொடுத்துட்டு வாங்க முருகனுக்கு. அது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள். சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறைந்திருக்கும் பொழுது வரக்கூடியது சந்திராஷ்டம நாள். இந்த சந்திராஷ்டம நாள் அன்னைக்கு பார்த்தேனால், அதாவது 17/12/2025 19/12/2025 வரும். இந்த மாதம் பிறந்த உடனே 2வது நாள்லேருந்தே உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் ஒரு 3 நாள் இருக்கு. சந்திராஷ்டம காலம் எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரே இதில் வருமா அப்படின்னா, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 17வது நட்சத்திரம் எதுவோ அந்த நாள் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கொடுக்காதீங்க. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, அவருக்காக நீங்கள் பண்ணுறது, தேவையில்லாத விஷயங்களை தலையை கொடுக்கறது, இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாசத்துல பின்பகுதியில், அதாவது 13/1 14/1/2026 இந்த 2 நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். கிட்டத்தட்ட 5 நாட்கள் இருக்கு. அதனால இந்த 5 நாட்களை மட்டும் கொஞ்சம் தள்ளிட்டு அந்த காலகட்டத்தில் எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய சந்திரனுக்கு உண்டான பரிகாரம், இந்த பால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொண்டு போய், அதாவது பிள்ளையார் கோவிலில் போய் கொடுத்துட்டு போறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகு அளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதம் நீங்கள் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் இல்லை வடபழனி முருகன் கோவில் போயிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் எல்லா விதமான மாற்றங்களும் ஒரு வெற்றிகரமான மாறுதல்களும் இந்த மார்கழி மாதத்தில் நிச்சயமாக வரும்.